அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாத் அகாடமி. ஹார்ட் டு ஹார்ட் அப்படின்ற ஒரு சீரீஸில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் பார்ட் 1ல் ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் இதுக்கு உண்டான ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் இப்போ நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றியத்தின் பெயர் மற்றும் அதனுடைய ஆட்சி எல்லையை பற்றி சொல்லுது. ஒன்றியத்தினுடைய பெயரும் அதனுடைய ஆட்சி எல்லையை பற்றி சொல்லுது. அப்போ ஆர்டிக்கல் 1 ஒன்றியத்தினுடைய பெயர் என்ன சொல்லுதுன்னா, பாரதம் அல்லது இந்தியா அப்படின்ற சொல்லுது. இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது. ஸோ அதனால் பாரதம் அல்லது இந்தியான்றது நம்மளுடைய ஒன்றியத்தின் பெயரை சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஆட்சி எல்லைனா இப்போ இந்தியா ஒரு மாநிலங்களினுடைய ஒன்றியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மாநிலங்களின் கூட்டமைப்புன்னு சொல்லலை, மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மாநிலங்களின் ஒன்றியம்னா என்ன, இப்போ எவ்வளோ இருக்குது, 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, ஒன்றியத்தினுடைய பெயர் மற்றும் அதனுடைய ஆட்சி எல்லை. இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேர் தானே வைப்போம். அதன் பிறகு அதனுடைய பவுண்ட்ரிஸ்லாம் நம்ம சொல்லுவோம். இவங்க சொந்தக்காரர், அவங்க சொந்தக்காரர், அடுத்து நீ இந்த மாதிரிலாம் பண்ண போகிற, அவனுடைய அப்படியே கொஞ்சம் வளர சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஒன்றியத்தினுடைய பெயர் அதனுடைய ஆட்சி எல்லையை பற்றி சொல்கிறது தான் என்னென்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல். ஸோ அப்போ இரண்டாவது ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல். புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல். அப்போது புதிய மாநிலங்களை சேர்த்தல்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியான்றது ஒரு எல்லை இருக்குது, அதுக்குன்னு ஒரு வடிவமைப்பு இருக்குது. அதை தாண்டி இந்தியாவுக்கு வெளியே இருந்து ஒரு புதிய மாநிலங்களையோ இல்லை ஒரு புதிய இடத்தையோ நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா உருவாக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் என்னென்னா ஆர்டிக்கல் 2. அப்போ என்னது, புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல் தான் கொடுத்துருக்காங்களே தவிர புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ ஏன் நான் நீக்குதல் அப்படின்ற வார்த்தை சொல்கிறேன்னா, இதை வச்சு ஒரு கேஸ் பின்னாடி நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நான் கேசஸ் நடத்தும் போது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த நீக்குதல் அப்படின்ற வார்த்தை இதில் இல்லை. அதனால் ஆர்டிக்கல் 2ன்றது எதை சொல்லுது, புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல். ஓகே. ஆர்டிக்கல் 2A அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்போ 2A அப்படின்னாலே இது ஒன் ஆஃப் த அமெண்ட்மெண்ட்டில் சேர்க்கப்பட்ட ஒன்று. அப்போது இதில் என்ன நடந்திருக்கு, ஆர்டிக்கல் 2A முதல்ல என்னென்னு பார்ப்போம். ஆர்டிக்கல் 2A அப்படின்றது சிக்கிம் ஒன்றியத்தின் மாகாண அந்தஸ்து நீக்கம். சிக்கிம் ஒன்றியத்தின் மாகாண அந்தஸ்து நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது சிக்கிம்ன்றது முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதன் பிறகு தான் அந்த 2A ஆர்டிக்கல் எப்படி வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ சிக்கிம் ஃபஸ்ட்டு மாநிலமாக எப்போ அந்தஸ்து, அந்த மாநில அந்தஸ்து எப்போ வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 22வது மாநிலமாக என்ன ஆயிருக்குன்னா சிக்கிம் மாற்றிருப்பாங்க மாநிலமாக. 1975 மே 16 அந்த டைமில் தான் நம்ம சிக்கிமுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2A அப்படின்றது ஒரு அமெண்ட்மெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு 36th அமெண்ட்மெண்ட், 36வது அமெண்ட்மெண்ட் CAAல என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1975 படி துணை மாநில அந்தஸ்தில் இருந்த சிக்கிமை, துணை மாநில அந்தஸ்தில் இருந்திருக்குங்க. அந்த துணை மாநில அந்தஸ்தில் இருந்த சிக்கிமை மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. இப்போ 36th அமெண்ட்மெண்ட் CAA 1975 துணை மாநில அந்தஸ்து மாற்றியிருக்காங்க. ஸோ அதனால் 2A அப்படின்ற ஆர்டிக்கல் அது மட்டும் இல்லாமல் 4வது அட்டவணையில் சில திருத்தங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. 4th ஷெடியூலில் சில திருத்தங்கள்லாம் செஞ்சு சரத்து 371F அப்படின்னு ஆர்டிக்கல் 371F இதை நம்ம அங்கேயும் பார்ப்போம். இப்போ சொல்லிடுறோம் டீட்டெயிலுக்கு. ஓகேங்களா. சிக்கிம் அந்த மாநிலத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 36வது அமெண்ட்மெண்ட் 1975 படி மாநில அந்தஸ்து நம்மளுடைய சிக்கிம் கொடுத்தாங்க. அதன் படி 2A இதுவாச்சு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, புதிய மாநிலங்களை சிக்கிம் ஒன்றியத்தின் மாகாண அந்தஸ்து நீக்கம். மாகாண அந்தஸ்து நீக்கம்ன்றது கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான அந்த ஆர்டிக்கலை வச்சு நான் சொல்கிறேன். அடுத்தது ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய மாநிலம் உருவாக்குதல், தற்போது உள்ள மாநிலங்களின் பரப்பளவு, எல்லைகள், பெயர்களையும் மாற்றி அமைத்தல். இதுதான் ஆர்டிக்கல் 3. என்ன சார், அங்கேயும் ஒரு புதிய மாநிலங்களை சேர்த்தல் உருவாக்குதல்னு சொல்கிறீங்க, இங்கேயும் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் சொல்கிறீங்களே, என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டுன்னா, இந்திய பரப்பெல்லைக்குள் இருக்கிற இடத்த
ஒரு புதிய மாநிலமாக உடைச்சி ஒரு மாநிலத்தை 1 2 3 உடைச்சி ஒரு புதிய மாநிலத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலங்களுடைய பரப்பளவையோ இல்லை எல்லைகளையோ விரிவாக்கவும் செய்ய முடியும், குறைக்கவும் செய்ய முடியும். அதனுடைய அந்த மாநிலத்துடைய பெயர்களையும் வந்து மாற்றி அமைக்க முடியும். அப்படி தான் வந்து நம்மளுடைய மதராஸ் மாகாணம் என்று இருந்த பேரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து 1969 வந்து மாற்றினார். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது ஆர்டிகல் 4 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 2, 3 அதன் பிறகு ஃபஸ்ட்டு ஷெடியூல் அண்டு 4th ஷெடியூலில் மாற்றம் எதனா ஏற்படுமாறு சட்டங்களை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் இதுனா ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 2, 3 அட்டவணை 1, 4 இதில் வந்து எதனா ஒரு சேஞ்ச் பண்ணணும், அட்டவணையில் என்ன மாற்றணும், ஆர்டிக்கல் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா இந்த சட்டம் வந்து உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 4 வந்து சொல்லுது. ஸோ ரிவிஷன் போகலாமா? ஆர்டிகல் 1ன்றது ஒன்றியத்தினுடைய பெயர் அதனுடைய ஆட்சிகளை. ஆர்டிகல் 2ன்றது புதிய மாநிலங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல். ஆர்டிகல் 2A சிக்கிம் ஒன்றியத்தின் மாகாண அந்தஸ்து வந்து நீக்கம். ஆர்டிகல் 3 வந்து புதிய மாநிலம் உருவாக்குதல், தற்போது உள்ள மாநிலங்களினுடைய பரப்பளவோ எல்லைகளையோ பெயர்களையோ வந்து மாற்றி அமைத்தல். ஆர்டிகல் 4ன்றது ஆர்டிகல் 2, 3 அண்டு ஷெடியூல் 1 அண்டு 4 இது அட்டவணையில் வந்து மாற்றம் ஏற்படுற மாதிரி சட்டங்களை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடியுரிமை பகுதி 2 5 to 11 அதுக்கு உண்டான ஆர்டிகல்ஸ் வந்து விரிவாக வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த லைக்ன்றது ஒரு மோட்டிவேட்டடாக எனக்கு இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.